கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1905 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேத புத்தகத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு நிபந்தனையோடு தான் இருக்கிறது. ஒரு மனிதன் கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அவன்தான் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாக நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் உஷ்ணமான காலத்திலும் எப்படி ஒரு மரம் பட்டு போகாமல் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக இருக்கிறதோ, அதே போல உங்கள் வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் வருத்தமான சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். மழை தாழ்ச்சியாக இருக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், வறுமை வரலாம், வேதனை வரலாம், வியாதிகள் வரலாம். ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருப்பீர்களானால் அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருங்கள், கனி கொடுப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் கனி கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க கிருபை பாராட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ பாக்கியவானாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வாழ வேண்டுமானால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. உன் வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்வாக அமையும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.